நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம், கவர்மெண்ட் ரேஷன் அரிசி வேணாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணாம், ஆனால் கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாகவே என் மனசில் ஒரு உறுத்திக்கு இருந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாரிசு கோட்டா, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கோட்டா, ஆர்மி கோட்டா, ரயில்வே கோட்டா, அந்த மாதிரி அரசு பணியில் இருக்கவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த கோட்டா வந்து கொடுக்குறாங்க. இல்லை கவர்மெண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அவங்க அப்பா ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறைஞ்சது ஒரு 70,000 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர், பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு நபர். அவங்க ஆல்ரெடி மிடில் கிளாஸ், அதாவது வறுமை கோட்டுக்கு மேலே தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவருடைய வாரிசுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறீங்க. அந்த வேலையை அடித்தட்டு மக்களுக்கு கொடுங்க. இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. அவன் ஆல்ரெடி பணக்காரன்டா, பணக்காரனுக்கே திருப்பி பணக்காரனை ஆக்கிற வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு வேலையை ஒரு அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இன்னொன்று, கவர்மெண்ட் வேலையை எதுக்கு நீங்கள் 55 வயசு வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? 5 வருஷம் போதும். மூணு ஆட்சி மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லோ கிளாஸ் ஃபுல்லாக 75% மேலே மிடில் கிளாஸுக்கு மாறிடுவாங்க. இந்த அடிப்படையான விஷயம் கூட தெரியாமல் யாரும் கிடையாது. இருந்தும் நீங்கள் ஏன் இதை பண்ண மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய நியாயமான கருத்துக்களை நீங்கள் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.